வணக்கம் நண்பர்களே. உதயநிதியின் ஆட்சி அதிகாரங்கள் பறிப்பு. அதாவது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க தற்போது மீண்டும் 3வது முறையாக ஆளுநரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதாவது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், திருமாவளவன் போன்றோர் வெளியிலிருந்து ஆதரவு தருவதால் 120 என்கின்ற எண்ணிக்கையில் தற்போது பெரும்பான்மையை விஜய் காமிக்கப் போகிறார் என பேசப்பட்டது. ஆனால் தற்போது திருமாவளவன் ஆதரவு தெரிவிப்பாரா என பதற்றம் நீடித்து கொண்டுதான் உள்ளது. தொடர்ந்து விஜய் ஆட்சி அமைப்பாரா, அப்படி இல்லை என்றால் ஆளுநர் ஆட்சி வருமா என்கின்ற கேள்விகள் ஒரு பக்கம் தமிழகத்தில் இருந்தாலும் திமுகவின் அழிவுக்கு காரணம் முக்கியமாக உதயநிதி தான் என கூறப்படுகிறது. அதாவது உதயநிதி அரசியலுக்குள் என்ட்ரி ஆனதிலிருந்து தொடர்ந்து இளைஞரணி, துணை முதல்வர் என அடுத்தடுத்து ஈஸியாக போஸ்டிங்கை வாங்கிவிட்டார். அது திமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களை பாதித்துள்ளது. ஏனென்றால் உதயநிதி ஸ்டாலின் வகுத்த வியூகங்கள் அனைத்தும் தவறாக போய்விட்டது. தொடர்ந்து அவர் எடுத்த தவறான முடிவுகளே இந்த அளவுக்கு திமுகவை சரிவுக்கு கொண்டு சென்று விட்டது. மேலும் பாஜகவுக்கு எதிரான ஆளுமை வாய்ந்த சக்தி என்றால் திமுக என சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் பிஎஸ் பாபு என்பவர் ஸ்டாலின் அவர்களையே சொந்த தொகுதியில் தோற்கடித்து விட்டார். இது திமுகவையே பெரும் ஆட்டத்துக்கு கண்டுள்ளது. மேலும் எதிர்க்கட்சியாக அமர்ந்தால் தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் அமர வேண்டும், அவர்தான் எதிர்க்கட்சி தலைவர் என செய்திகள் வெளியாகியிருக்கு. இப்படிப்பட்ட சூழலில்தான் இனியும் உதயநிதி ஸ்டாலினை தமிழ்நாட்டில் விட்டால் அவர் திமுகவையே அழுத்து விடுவார். ஏனென்றால் திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகள் அனைத்தும் வெளியேறிவிட்டது. தொடர்ந்து அதிமுக அப்படி இல்லை. அதிமுக தனித்து நின்று போட்டியிட்டாலும் வெற்றி பெறும். திமுக விசஸ் தாவேகா என்பது மாறி தற்போது தாவேகா விசஸ் அதிமுக என்பது மாறிவிடும், திமுகவின் அஸ்திவாரமே இல்லாமல் போய்விடும் என்ற பயத்திற்கு தற்போது திமுக வந்துள்ளதாம். இதனால்தான் கனிமொழி மாநில அரசியலுக்கு வர வேண்டும், மேலும் உதயநிதியின் ஆட்சி அதிகாரங்களை பறிக்க வேண்டும். உதயநிதி இருந்தால் திமுக உருப்படாது, திமுகவே காணாமல் போய்விடும் என்கின்ற செய்திகள் தற்போது வெளியாகியிருக்கு. இனி வரும் காலங்களில் விஜய் ஆட்சி அமைப்பாரா, உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர் ஆவாரா, இல்லை கனிமொழிதான் எதிர்க்கட்சி தலைவர் ஆவாரா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.